வெள்ளை மாளிகை அமெரிக்காவை வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட டாப் 10க்குள்ள வந்துற மிக முக்கியமான ஒரு பிளேஸ் வெள்ளை மாளிகை. இந்த வெள்ளை மாளிகை ஆர்கிடெக்டை ஓகே பண்ணி கட்டப்பட்டது யாரோட டைம் பீரியட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களோட டைம் பீரியட்ல தான். ஆனா இந்த வெள்ளை மாளிகையில வசிச்ச முதல் அமெரிக்கா பிரசிடென்ட் யாருன்னா, அமெரிக்காவோட 2வது பிரசிடென்ட் ஜான் ஆடம்ஸ் தான் அவங்க வசிச்சாங்க. வெள்ளை மாளிகை கட்டு முடிக்கும் போது அது வெள்ளை நிறத்துல இல்லை. 1814 பிரிட்டிஷோட ஏற்பட்ட போர்ல பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வெள்ளை மாளிகையை தீக்கிரையாக்கிடுறாங்க. ஸோ அப்புறம் 1817 அது புனரமைக்கப்படுது. தீயோட அந்த சுவடுகள் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளை மாளிகைக்கு வெள்ளை நிறத்துல பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதன் பிறகு அதுவே வந்து ஒரு ஐகானிக் சிம்பிளா மாறுது. எல்லாரும் வெள்ளை மாளிகை அப்படின்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. 1900 அபிஷியலாவே அது ஒரு ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு ஆகுது. ரோசல்வெல்ட் பீரியட்ல தான் முதல் முறையாக அங்க ஓவல் ஆபீஸ் வெஸ்ட் விங்ல, அதாவது ஒயிட் ஹவுஸோட வெஸ்ட் விங்ல பிரசிடென்ட்டோட ஓவல் ஆபீஸ் கட்டப்படுது. இன்றைய வரைக்கும் பிரசிடென்ட்டோட அபிஷியல் ஆபீஸா இருக்கிறது இந்த ஓவல் ஆபீஸ் தான். அதுல உள்ள மேஜையில தான் மிகப்பெரிய எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ், 2 நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம், இரு அவைகளும் ஆதரப்பட்ட சட்டங்கள்னு எல்லாத்தோட கையெழுத்தும் அந்த மேடையில் தான் போடப்படுது. ஸோ ஒயிட் ஹவுஸ்ங்கிறது பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் மட்டும் இல்லை, அந்த பிரசிடென்ட்டோட ஃபேமிலியே வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஒயிட் ஹவுஸோட பகுதி பார்த்தீங்கன்னா 55,000 ஸ்கொயர் ஃபீட் கொண்டது, 132 அறைகள் உள்ளது, 3க்கும் மேற்பட்ட கிச்சன் இருக்கு. ஒயிட் ஹவுஸை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பிரசிடென்ட் அவர்கள் அவங்க ஃபேமிலி வந்து வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, டென்னிஸ் கோர்ட், ஸ்விம்மிங் பூல், தியேட்டர், பவுலிங் ஆலன், இப்படி எல்லாமே இருக்கு. அவங்க ஒயிட் ஹவுஸ் விட்டு வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே அந்த ஒயிட் ஹவுஸ்குள்ள இருக்கு. எப்படி வந்து பிரசிடென்ட் அவர்கள் பதவி ஏற்கிற நிகழ்வு ஜனவரி 20 நடக்கும். ஒருவேளை ஜனவரி 20 வந்து சண்டேல வந்துடுச்சுன்னா ஜனவரி 21 நடக்கும். அதாவது ஜனவரி 20 நண்பகல் வரைக்கும் இந்த முறை பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்கள். அதே மாதிரி தான் அந்த வீட்டில் நண்பகல் வரைக்கும் குடியிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்கள். நண்பகலுக்கு பிறகு வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மிக பிரசித்தி பெற்ற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்குள்ளாக அந்த ஒயிட் ஹவுஸே புரட்டி போடுவாங்கன்னு வச்சுங்களேன். புது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்க்கு அவங்க பிடிச்ச கலர்ல கார்பெட்டு, திரை சிலைகள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த ஒயிட் ஹவுஸ் ஃபுல்லாவே, இவன் இன்டீரியர் பெயிண்ட், இப்படி எல்லாத்தையும் மாற்றுவாங்க. வெறும் 6 மணி நேரத்துக்குள்ளாக அது விஷயம் எல்லாமே நடக்கப்படும். 100 பேருக்கு மேல அங்க வந்து வேலை பார்ப்பாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க இனாகுரேஷன் போய்கிட்டு இருக்கும், ஸ்பீச்லாம் பயங்கரமா கொடுத்துட்டு இருப்பாங்க, செரிமனி பரேடு அது எல்லாமே போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஒயிட் ஹவுஸ்ல அவங்களுக்கான வீடு வந்து தயாராகிட்டு இருக்கும். ஸோ இனாகுரேஷன் முடிச்சுட்டு அந்த ஃபேமிலி உள்ள வரும்போது அப்படி ரெடியா அவங்க வாழக்கூடிய ஒரு வீடா அந்த ஒயிட் ஹவுஸ் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச பேண்ட்ரில அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இருக்கும். பாத்ரூம்ல அவங்களோட டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், அவங்களுக்கு பிராண்ட் என்ன பிராண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே ரெடியா இருக்கும். 6 மணி நேரத்துக்குள்ளாக ரெடி பண்ணி வைப்பாங்க. இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வா இருக்கும்.